Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken, vegetables, egg எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான Schezwan fried rice எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சுக்கங்க. அப்படியே Facebook, Instagram, share chat ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு chicken எடுத்து வச்சிருக்கேன். நல்ல இந்த மாதிரி நீள நீள பீஸா போட்டுக்குங்க. போன்லெஸ்ஸா எடுத்து வச்சுக்குங்க. நல்லா வடிச்சிருங்க. இதுல இருக்க தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரணும். இப்போ இந்த chicken-ஐ இதல போட்டுறலாம். இப்போ இது பொரியும் போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த chicken-க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதுலயே இந்த chicken வந்து நல்லா வெந்துரும். இந்த அளவுக்கு வெந்துரும். இப்போ இத எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இத எடுத்து தனியா வச்சிரலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இத நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க இந்த முட்டையெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியா மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்திலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டு இது 1 டம்ளர் எடுக்கறீங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க ஒரு பாத்திரத்துல. ஊத்திட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய்னாலும் நீங்க ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இத ஒரு 3 நிமிஷம் அதுல வேக வச்சிட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டீங்கன்னா நல்ல உதிரியான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து ரைஸ் ரெடி ஆயிரும். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க இதுல ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்குல பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஒரு 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதுல போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதுல நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கார்ன் கிடைச்சாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். கேரட் ஒரு கேரட் அளவுக்கு நல்ல நீல வாக்குல கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 பீன்ஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்லாண்டிங் அந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு குடமிளகாயில உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதே நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். வதக்கும் போது இது நல்லா வெந்துடும். நம்ம Schezwan சாஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்கின சாஸ் தான் இது. பாருங்க இதுலயே நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த சிக்கனையும் போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சமா மிளகு தூளும் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமா போட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, இந்த சாதத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். மல்லி இலையை தூவி விட்டுறலாம்.
பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றினா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாயை நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். இதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா அரிசியும் உடையாமல் நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.